ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெக்கமெண்டட் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பேபி ஜெண்டர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சைனீஸ் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் கேலண்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள், அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ அதை பற்றி தான். நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு வீடியோட எண்டில் சொல்கிறேன். பட் 90% இது அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு 700 years இந்த ஒரு மெத்தட் இருந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய ராயல் ஃபேமிலிஸ்ல பாய் பேபியா கேர்ள் பேபி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. ஸோ இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக 2 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று மதரோட ஏஜ், 2 எந்த மாதம் கன்சீவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, மதரோட ஏஜ் வந்து இப்போ நார்மல் ஏஜ் 25 அப்படின்னு இருந்தால் அதை 25 அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியாது. மதரோட லூனார் ஏஜ் தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு லூனார் ஏஜ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் லூனார் ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டால் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் ஏஜை போட்டுட்டு லூனார் ஏஜ் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்களே கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ சைனீஸ் நியூ இயருக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட ஏஜ் 25 ஆயிருந்தால் +2 போட்டுக்கோங்க, அதாவது 27 அப்படிங்கிறது தான் உங்களோட லூனார் ஏஜ். இல்லை நீங்கள் சைனீஸ் நியூ இயருக்கு அப்புறம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் 25 ஆயிருந்தால் 25 + 1 அதாவது 26. இப்படி தான் நீங்கள் அந்த லூனார் ஏஜை கால்குலேட் பண்ணணும். அதோட சேர்த்து நீங்கள் கன்சீவ் ஆன மந்த். ஸோ இந்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் சார்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு சைடில் வந்து மந்த் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடில் ஏஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களோட ஏஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த மந்த் எது வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏஜ் அண்ட் மந்த் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டில் ப்ளூ கலர் இருந்தால் பாய் பேபி, பிங்க் கலர் இருந்தால் கேர்ள் பேபி. இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். நானும் போய் கால்குலேட் பண்ணேன். கரெக்டாக என்னோட ஏஜ் 29, கன்சீவ் ஆன மந்த் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிங்க் கலர் தான் வந்துச்சு. குழந்தை பிறக்கும் போதும் கேர்ள் பேபி தான். ஸோ நான் உடனே சொன்னேன், அப்போது சைனீஸ் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வந்து அக்யூரேட் தான், எனக்கு கேர்ள் பேபி தான் பிறந்துச்சு அப்படின்னு. நான் அதை நம்பிக்கிட்டும் இருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோக்காக கண்டென்ட் எழுதும்போது தான் தெரியும் லூனார் ஏஜ் தான் பார்க்கணும், ஒரிஜினல் ஏஜ் பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தா என்னோட லூனார் ஏஜ் 30 ப்ளஸ் மந்த் கன்சீவ் ஆனது வந்து ஜான்வரி. அதில் ப்ளூ தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மெத்தட் தப்பு. இதெல்லாம் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்படி அக்யூரேட்டாக எல்லாம் பேபியோட ஜெண்டர் இந்த மெத்தட்ல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வச்சு பார்த்தாலும் இல்லை சிம்டம்ஸை வச்சு பார்த்தாலும் 100% எல்லாம் ஒரு பேபியோட ஜெண்டர் சொல்லவே முடியாது. சும்மா இதெல்லாம் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிக்காக கேர்ள் பேபியாக இருக்கலாம், இல்லைன்னா பாய் பேபியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல தான் முடியும். எப்படி இருந்தாலும் ப்ரே பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியான ஒரு பேபியை கிடைக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, நம்மளோட நாட்டில் வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறது தப்பான ஒரு விஷயம் இல்லைன்னா டாக்டர்ஸே சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு பார்த்தா டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நம்மக்கிட்ட அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கிறதுனால தான் இந்தியாவில் அது சொல்லலை. இந்தியா மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் சொல்லக்கூடாது. அதனால் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுறவங்களுக்கு அது அக்யூரேட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.